கடனை நீங்கள் முன்கூட்டியே செலுத்தும் போது கட்டணம் வந்து வசூலிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்காங்க. இந்த ரிசர்வ் வங்கி என்னென்ன விதிகள்லாம் விதிச்சிருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு தனிநபரோ ஒரு சிறு தொழில் நிறுவனங்களோ எந்த ஒரு கடன் பெற்றாலும் அதனோட அசலை முன்கூட்டியே நாம் செலுத்தும் போது ஒரு கட்டணங்கிறது வந்து வசூலிப்பாங்க. அந்த கட்டணத்துக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ்னு சொல்லி இருக்கும். இனிமேல் அந்த கட்டணம் வந்து வசூலிக்கக்கூடாதுன்னு சொல்லி RBI உத்தரவு போட்டிருக்கிறாங்க. எல்லா நிதி நிறுவனங்கள், அதே மாதிரி வங்கிகள், அதே மாதிரி பொதுத்துறை வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், இந்த மாதிரி எல்லா நிதி நிறுவனங்களுக்கும் இந்த விதிகள் வந்து பொருந்தும். அதே மாதிரி ஃப்ளோட்டிங் ரேட்னா ஒரு கடனை வந்து நம்ம வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடன் வந்து வட்டி விகிதம் வந்து மாறும். ஸோ அந்த கடனுக்குமே பார்த்திங்கன்னா இந்த விதிகள் பொருந்தும். ரிசர்வ் வங்கி என்னென்னலாம் தெரிவிச்சிருக்காங்க மேலும் சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு தனிநபர் பெறும் ஒரு பிஸ்னஸ் லோனு, பிஸ்னஸ் இல்லாத லோனு, இந்த மாதிரி கடன்களுக்கு ப்ரீபேமெண்ட், அதாவது முன்கூட்டியே நாம் செலுத்தும் எந்த ஒரு பேமெண்ட்டுகளுக்கும் அசல் தொகையை முழுவதுமாக வந்து நம்ம செலுத்துவோம். அதாவது செலுத்தும் போது ஒரு சார்ஜபிள் வந்து எடுப்பாங்க. 5%, 4% அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் வந்து போடுவாங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜஸ் வந்து இனிமேல் கிடையாது, அப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து எப்போ நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருது. அதே மாதிரி கடன்கள் மற்றும் புதுப்பிக்கப்படும் கடன்களுக்கு தான் இது பொருந்தும். அதுக்கப்புறம் வாங்குகிற கடன்களுக்கு தான் இந்த விதிகள் பொருந்தும் வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த கடனோட அசல் நிலுவைத் தொகை முழுவதுமாக நம்ம திருப்பி செலுத்தினாலுமே வந்து கட்டணம் வந்து வசூலிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி செலுத்துவதற்கான தொகைக்கு ஆதாரம் ஏதும் தேவையே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடன் பெற்ற நாள்லேருந்து லாகின் பீரியடுன்னு இருக்கும். ஒரு 6 மந்த் கழிச்சு தான் வந்து நம்ம ப்ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வந்து பண்ண முடியும். இனிமேல் பார்த்தீங்கன்னா 1 மாதம் கட்டி கூட நீங்கள் ப்ரீபேமெண்ட் வந்து பண்ணலாம். அதுக்குமே வந்து எந்த ஒரு சார்ஜஸும் வந்து எடுக்கவே கூடாதுன்னு சொல்லி ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அறிவிப்பில். மேலும் பார்த்தீங்கன்னா சிறப்பு வட்டியில் வழங்கப்பட்ட கடன், அதே மாதிரி நிலையான வட்டி மட்டும் அல்லாத ஃபிக்ஸட்டு மற்றும் ஃப்ளோட்டிங் இணைந்த வட்டியில் பெறப்பட்ட கடனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதி பொருந்தும். வாடிக்கையாளர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடனை வந்து அவங்களே அடைச்சாலுமே சரி, இல்லைனா வங்கிகள் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சலுகை மாதிரி கொடுத்து அவங்க அடைக்க சொன்னாலுமே சரி அந்த கடனை, அப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த சார்ஜஸ் வந்து அதாவது அந்த கட்டணம் வந்து வசூலிக்கக்கூடாதுன்னு வந்து ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி புதிய உத்தரவால் கடன் திருப்பி செலுத்துவதிலும் வேறு இடத்துக்கு மாற்றிக்கொள்வதிலும் வாடிக்கையாளர்கள் வந்து தயக்கமின்றி முடிவு எடுக்கலாம் வந்து இந்த விதிகளில் வந்து இப்போ RBI வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ RBI அறிவித்த இந்த விதிகள் பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக தான் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணேன். கடன் வாங்கினவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீபேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து லோனை எடுத்துகிட்டு உடனடியாக வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணி அடுத்த லோனுக்கு வந்து ட்ரை பண்ணிவிட்டு வந்து எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான். எந்த ஒரு சார்ஜஸுமே வந்து இனிமேல் அவங்க விதிக்கவே மாட்டாங்க. அதாவது கட்டணம் வந்து வசூலிக்கப்படவே மாட்டாதுன்னு சொல்லி ரிசர்வ் வங்கி இந்த அறிவிப்பில் அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு செய்தி தான். ஸோ வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்துருவீங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.